நல்வாழ்த்துக்கள் மற்றும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இனி காலை வணக்கம். நம்ம ஆசிரியர் தினத்தை ஒவ்வொரு நாளும் போற்றணும். ஆசிரியர்களை ஒவ்வொரு நாளும் போற்றணும். ஆசிரியர்கிட்ட முன்ன இருந்ததை விட இப்போ பொறுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. அடிக்கிறதெல்லாம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த ஆசிரியர்களில் ஒவ்வொருத்தர் ஒரு குரு இருந்தாராம். அந்த குரு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சட்டிக்குள்ள ஒரு தேல் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருக்கு. சட்டியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தேல் என்ன பண்ணுது, உள்ளே விழுந்துருச்சு. திருப்பி அந்த தேல் உள்ளே விழ அவர் எடுத்து வெளியே விட்டுட்டு இருந்தாராம். அவர்கிட்ட இருந்த சீடனை என்ன பண்ணான்னா, அவர்கிட்ட வந்து அது எடுக்கிறதுக்கு ஏன் ட்ரை பண்ணுறீங்க, அதை உள்ளே விட்டுருங்க அப்படின்னா. ஏன்னா அது எடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுது, அவரு கையிலேயே என்ன பண்ணோம், கொட்டுது. கொட்டினாலும் கடிச்சாலும் என்ன பண்ணுறாரு, அவரு திருப்பி அதுலேருந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போதும் திருப்பி கொட்டவே அவன் கேட்குறான், அது அத்தனை முறை கொட்டுது, அதுக்காக நீங்கள் அதை ஏன் இப்போ எடுத்துட்டு இருக்கீங்க, அது உள்ளவே இருந்து போகட்டுமே, விடுங்க அப்படிங்கிறாரு. அது கொட்டுறது தேலோட குணம். என்னோட குணம் என்னது, அது கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பாக வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட குணம் அப்படிங்கிறாரு. ஆசிரியர்கள் அப்படி தான். நீங்கள் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாலும் உங்களை என்ன நினைக்கிறாங்க, அட்லீஸ்ட் இந்த பையன் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிலைக்கு வருவானான்ட்டு ஒரு எண்ணம் கொள்கிறாங்க. ஒரு அப்பா அம்மா மட்டும்தான் தம் பசங்க நல்லா வரணும்னு மனசுக்குள்ளே நினைப்பாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் நினைக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக யார் நினைப்பாங்க, ஆசிரியர்கள் தான் நினைப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று பெருமையாக உருவாக்குனாலும் அது சொந்த மகன்களோ சொந்த குழந்தையோ உருவாக்குன மாதிரி தான் எல்லா ஆசிரியருக்கும் தோணும். இப்போ நீங்களும் எதிர்காலத்தில் என்ன வரணும், ஒரு சிறந்த இடத்துல உங்களுக்கு எதில் திறமை இருக்கோ அதை பிடிச்சிட்டு வெளியே வரணும். சரியா? வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மற்றும் தலைவர்கள் மற்றும் இருப்பார் ஆசிரியர்களுக்கும் நன்றி. வணக்கம். ஆசிரியர் தின விழா வந்து எதுக்காக கொண்டாடுகிறோம் சார் நிறைய சொல்லிட்டாரு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளையொட்டி ஆசிரியர் தின விழா கொண்டாடுறாங்க. ஒரு சின்ன கதை ஒன்று உங்களுக்காக சொல்கிறேன். ஒரு ஊரில் அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து எப்போவுமே சோம்பேறித்தனமாக இருப்பான். வீட்டில் அவனை வந்து சோதிக்கிறதுக்காக அந்த அப்பா வந்து ஒரு கல் வந்து வச்சுருக்கார் வீட்டில். அந்த கல்லை எடுத்துன்னு போயிட்டு சந்தைக்கு போக சொல்கிறாரு. சந்தைக்கு எடுத்துன்னு போய் கேட்டால் அந்த கடைக்காரர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கல்லுடைய விலை எவ்வளோ இருக்கும்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் இது ஒரு 10 ரூபா தான் இருக்கும் அப்படின்றாங்க. 10 ரூபாவா அப்படின்னா எங்கள் அப்பா திட்டுவார் அப்படின்ட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வரான். அந்த அப்பா கிட்ட வந்து எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். உடனே அப்பா வந்து எவ்வளோப்பா சொன்னாங்க, 10 ரூபாவா, சரி இதே கல்லை எடுத்துன்னு போய் தங்க நகை கடைக்காரர்கிட்ட எடுத்துன்னு போய் காட்டுங்க, அவர் எவ்வளோ சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு. அவர்கிட்ட எடுத்துன்னு போகும்போது இந்த கல் ஒரு 1000 ரூபாய்க்கு தேரும்பா, 1000 ரூபாய் கொடுக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மிச்சமெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பையன் எடுத்துன்னு போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிறாங்க, தங்க நகை கடைக்காரு இது 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு அப்படின்னு. சரி பத்தியா, அப்போ இந்த இடத்துலேருந்து அந்த இடம் போகும்போது அதனுடைய அந்த கல்லுடைய மதிப்பு வேல்யூஷன் வந்து அதிகமாகுது. அப்போ இதையும் வைர வியாபாரி கிட்ட எடுத்துன்னு போய் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க அப்பா. வைர வியாபாரி கிட்ட போகும்போது இது ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிறாரு. சரி அந்த கல்லை நான் எடுத்துக்கிட்டுமான்னு, இல்லை எங்கள் அப்பா திட்டுவார் அப்படின்ட்டு உடனே அப்பா கிட்ட போய்க்கிறாரு. அப்பா கிட்ட போனால் இது 1000 கிடையாது, 10,000 கிடையாது, இது லட்சக்கணக்குள்ள மதிப்பு. இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கல்லுடைய வேல்யூவேஷன் மாறுது இல்லையா? அதுபோல தான் ஆசிரியர்களும் வந்து உங்களை களிமண்ணாக வரீங்க, உங்களை பிடிச்சி ஒரு சிலையாக சிதிக்கி ஒரு சிற்பியாக வந்து ஆக்கிறது ஆசிரியர்கள் தான். அதனால் நீங்கள் வந்து ஆசிரியர்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு மதிப்பு மரியாதை எப்போவுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்ல நம்ம யாரை சொல்லுவோம்? அம்மா. அதுக்கு அடுத்தது அப்பா. அதுக்கு அடுத்தது குரு. குருனா யாரு? ஆசிரியர்கள். ஆசிரியர்களுக்கு அடுத்ததான் நான் கடவுளையே வச்சிருக்கிறேன். சரியா? அதனால ஆசிரியர்கள் ரொம்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்லையா?
எங்களெல்லாம் நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஆசிரியராக இருக்கிறோம்னா காரணம் கண்டிப்பாக எங்களை வந்து எங்களுக்கு யாரோ ஒரு ஆசிரியர் வந்து பல ஆசிரியர்கள் கண்டிப்பாக எங்களை வழி நடத்திருக்கிறாங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஆசிரியராக. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அது மாதிரி சிறந்த ஆசிரியர்களாக சிறந்த எதிர்கால தலைமுறைகளாக வரணுன்றது எங்களுடைய ஆசை. சரியா? சரி. இந்த உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுடைய திறமைகளை நீங்க நல்லபடியா வளர்த்துக்கோங்க. நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது இப்பத்திலிருந்தே உங்க மனசுல நினைச்சு நீங்க நிறுத்தி உங்க படிப்புல நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. எங்க அப்பா எப்பவுமே எனக்கு ஆசிரியராக தான் வரணும்னு சின்னதுல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்ததுனால நான் இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வந்திருக்கேன். எங்க வீட்லயே எல்லாருமே டீச்சர்ஸ் தான். அந்த மாதிரி நீங்களும் உங்க திறமைகளை வளர்த்துக்கொள்ள உங்களை பயன்படுத்தி நீங்க டீச்சர் சொல்றது அனைவரையும் நல்லபடியா கேட்டு உங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்துறேன். அதுக்கிட்ட ஒரு பாட்டு வளர் வீரையான எதிர்காலம் உன் வாழ்வினில் வருகின்றது. அந்த பள்ளியில் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகின்றது. வளர் வீரையான எதிர்காலம் உன் வாழ்வினில் வருகின்றது. அடிப்படை கல்வியும் அனைத்து பயனும் அரசு தருகின்றது. அந்த அருமை கல்வி உனக்கு கிடைக்க பள்ளி அழைக்கின்றது. பள்ளியை நோக்கி பயணம் ஊர்வலம் வர வேண்டும். வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்று பாடினோம். வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்று பாடினோம். அனைவருக்கும் தேங்க்யூ. சிறப்பாக கொண்டாடியதற்காக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து ஆசிரியர்களும் கூறியதை மனதில் வைத்துக்கொண்டு ஆசிரியர்களை உங்களுடைய ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அனைவரும் வகுப்புக்கு செல்லலாம். அமைதியாக அவர்கள் வகுப்புக்கு செல்லுங்கள். வீடியோ என்ன ரொம்ப போதுங்களா?